ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இந்த லாங் வீடியோ ஸ்ப்ரிங் பிரேக் டைமில் எடுத்தது தான். முன்னாடியே போடணும்னு நினச்சது தான், அப்படியே நாள் ஓடிடுச்சு. இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இங்கே நிறைய அலர்ஜிஸ் வரும். எனக்குமே போலன் அலர்ஜி தான். நோஸ்மே நல்ல பிளாக்காக இருந்தது, பயங்கர சிக்காகவும் இருந்தேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அளவுக்குலாம் வாய்ஸே இல்லை, பயங்கர காஃபு. இப்போவுமே பிளாக்காக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்குது. இந்த அலர்ஜினால் வீட்டை விட்டே வெளியில் போகக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய பிளான். ஆனால் என்னோடய பசங்களுக்கு நிறைய பிளான் இருந்தது, அங்கே போகணும் இங்கே போகணும்னு. இங்கே டெக்ஸாஸில் ரோடியோ ஷோ அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ எல்லா இயருமே இந்த மந்த்து தான் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் அவங்களும் பயங்கர எனர்ஜியாக காலையிலேருந்து அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே நல்ல கோல்டு தான், அதனால் அவங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுக்காக தண்ணி வச்சு கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொடுத்துருந்தேன். தோசை, சட்னி, ஆம்லேட் வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருந்தோம். வெளியில் கிளம்ப போகிறோன்ற ஹாப்பி மூட்லேயே நம்ம என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்குவாங்க. ஸோ தமிழ் ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 பேஜ் தான், அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம படிக்கும் போதும் சரி இப்போவுமே சரி அந்த ரைட்டிங் பார்ட்டுன்றது நிறைய கொடுப்பாங்க. இங்கே உள்ள பசங்களுக்கு அது ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால அவங்க 2 பக்கத்துக்கு மேலே எழுதுனாங்க அப்படின்னா கை வலிக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நானும் அதோட நிறுத்திக்கிட்டேன். என்னதான் நம்ம இங்கே வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்டாலும் ஊரில் சில விஷயங்கள் சாப்பிட்ருப்போம், அதை இங்கே சாப்பிடணும் போல் இருக்கும். எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். 2-3 நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் சாதம், புளியோதரை இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகுவோம்ல. ஆனால் எங்கள் சைடில் இந்த புளியோதரை கான்செப்டே இல்லை. லெமன் சாதம் பண்ணுவாங்க, ஆனால் புளியோதரை பண்ணி நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் அம்மாவும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ரசம் மாதிரி பண்ணுவாங்க. அந்த ரசத்தில் கிளறி எடுத்துகிட்டு போகிற சாப்பாடுமே கெட்டு போகவே போகாது. நாங்கள் மீனவர் தான், முன்னாடிலாம் போட்டுக்கு போகிறவங்களுக்கு சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரசம் பண்ணி தான் சாப்பாடு கிளறி கொடுப்பாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டில் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் அந்த ரெசிப்பியை எங்கள் அக்கா கிட்ட கேட்டு தான் வாங்கி பண்ணியிருந்தேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக வறுத்தெடுத்து அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச பொடி, மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த ரசம் சூப்பராக ரெடி ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புளி சாதம்னா இதுதான். புளியோதரைன்னு சொல்ல மாட்டோம், புளி ரச சாதம் அப்படின்னு சொல்லிடுவோம். எந்த வெரைட்டி ரைஸ்னாலும் பொட்டேட்டோ தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். அதனால் கொஞ்சம் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிக்கிட்டு கூடவே கொஞ்சம் வத்தலும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடித்து குளித்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நாங்களும் ரோடியோக்கு கிளம்பி வந்தாச்சு. இங்கே ஹியூஸ்டனில் என்ஆர்ஜி ஸ்டேடியம்ன்ற ஒரு இடத்துல தான் ரோடியோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது, ஆனால் பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஈஸியாக அந்தளவுக்கு பார்க்கிங் கிடைக்காது, கூட்டமாக இருக்குன்றதுனால பக்கத்துலேயே 2-3 இடத்துல பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரீட் ரோட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க் பண்ணுறதுக்கு நமக்கு $25 பே பண்ணணும். அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி வந்து என்ஆர்ஜி ஸ்டேடியமுக்கு கொடுத்துருந்தாங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி என்ஆர்ஜி ஸ்டேடியமுக்கு வந்தாச்சு. இறங்கினதும் பசங்க மூஞ்சில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. அந்த கார்னிவலில் அந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் 5க்கு இங்கே வந்திருந்தோம். வந்ததுமே கார்னிவல் அந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் ஆனோம். இங்கே மெயினான விஷயமே நிறைய ஷோஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஊரில் ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும்ல, அதே மாதிரி இங்கேயுமே மாடு, குதிரை அதெல்லாம் வச்சு ஷோஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நானுமே இது வரைக்கும் அது பார்த்ததில்லை, இன்றைக்கும் அந்த பிளான் இல்லை. மெயினாக வந்ததே பசங்களுக்காக தான். அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கார்னிவலில் தான் இருந்தது. அதனால் ஃபுல்லாக அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஆர்ஜி ஸ்டேடியம்க்கு உள்ளார ஒரு பெட்டிங் ஜூ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்புற பிளான் தான். நிறைய ரைட்ஸ் இருந்தது. சில ரைட்ஸ்லாம் பார்க்கும்போதே தலை சுற்றுது, எப்படி தான் அவங்க போயிட்டு வராங்களோ அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்கள் ரைட்ஸ் லவர் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா ரைட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். எந்த ரைட்ஸ்னாலும் ஏறிடுவேன், நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இப்போ அப்படியே மாறிட்டேன். ஆஃப்டர் டெலிவரி எந்த ரைட்ஸ்னாலும் பயமாக இருக்குது. இப்போ கூட சில ரைட்ஸ் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால் நானும் தைரியமாக ஏறிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்டா இதில் ஏறணும்னு. எனக்கு இந்த குப்புறப்படுத்திட்டே போகிறாங்களா அந்த ரைடு பார்க்கும்போது கூட தோணுச்சு, இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது, இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் அமைதியாகிக்கிட்டேன், இது நமக்கு ஒத்து வராது வேண்டான்னு. எல்லா ரைட்ஸ்க்குமே டிக்கெட் தான். மினிமம் $5 ஆரம்பித்து $50 வரைக்குமே இருந்தது. $5 வந்து 4 டிக்கெட்ஸ் தருவாங்க. $50 கொடுத்தோம் அப்படின்னா 40 டிக்கெட்ஸ் தருவாங்க. ஸோ ஒரு ரைடு போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 டிக்கெட் 6 டிக்கெட் அதிலே முடிஞ்சிடும். நிறைய இடத்துல டிக்கெட் கவுண்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக அவைலபிளாக தான் இருந்தது. டிக்கெட் காலி ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த வீடியோவை வெளியிலேருந்து பார்த்த எங்களுக்கே பேஸ்மெண்ட்டெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. எங்கள் கூட வந்த அண்ணாவும் அவங்களோட பொண்ணுமே இந்த ரைடுக்கு போயிருந்தாங்க. நான் வெளியிலேருந்து கேப்சர் பண்ணேன். இவங்க உள்ளார அந்த வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுமே இவங்க வாங்கியிருந்தாங்க. அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரைடு நம்மளை காமனாக வாங்குகிற டிக்கெட்ஸில் இன்க்ளூட் ஆகலை, தனியாக பே பண்ணி போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆளுக்கு $25 தான் பே பண்ணாங்க.
வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, அள்ளு கிளப்புதில்ல. போகும்போது தைரியமாக தான் போனால், அவ்வளோ ரியாக்ஷனை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் போகிறதுக்கு நமக்கு மனதைரியம் இல்லை, என்ன சொன்னாலும் போகக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கான வைபுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ்அப்மே பண்ணிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே முக்கால்வாசி அந்த லாங் பூட், அந்த டெக்ஸஸோட லாங் பூட்ஸ் தான் போட்டு வந்திருந்தாங்க. அகரனோட கம்பெனி நான் தான். அவன் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறானோ என்னைய தான் கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். நானே ஒரு பயந்தாங்குழி. ஹாண்டட் ஹவுஸ் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் போகிறதுக்கு அவ்வளோ பயம் இருக்குது, இருந்தாலும் போய் ஆகணும்னு என்னையும் வேற இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தான். இங்கே ஹாலோவீன்கே சூப்பராக செட்டப் பண்ணுவாங்க. ஹாண்டட் ஹவுஸ்ன்னு வேற போட்டிருக்காங்க. சும்மா பயங்கரமாக தான் இருக்குன்ற ஒரு பயத்தில் தான் போனோம். ஆனால் உள்ளார ஒன்றுமே இல்லை. ஸோ வெரி நார்மலாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லை. உள்ளே போகும்போது கூட கொஞ்சம் பயத்தோடு போனோம். ஆனால் வெளியில் வரும்போது பயங்கர சிரிப்போடு தான் வந்தோம். ஒரு கூச்சலும் கதறலும் இல்லாமல் வெளியில் வந்து சேர்ந்தாச்சு. அகரன் தான் ஒரு பக்கம் சைடு வாங்கிக்கிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் ஏதாவது பயப்படுற மாதிரி வருமோ என்னமோன்னு. இந்த கேம் விளையாடுறதுக்குமே டிக்கெட்ஸ் தான். ஒரு டைம் விளையாடுறதுக்கு 6 டிக்கெட்ஸ் அளவுக்கு கொடுக்கணும். நிறைய பேர் வின் பண்ணி பெரிய பெரிய பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நம்மளும் ஒரு ஆசையில் 6 டிக்கெட்டு கொடுத்து விளையாண்டா இருக்கிறதுலேயே குட்டியான பொம்மையை தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறதுக்காகவே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையோட ஒரு பெரிய பேக்குமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. நிறைய கேம்ஸ் இருந்தது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது ப்ளே பண்ணுறதுக்கு. அகரன் கூட கூட்டு சேர்ந்தது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறேன். நானும் அவனு தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு ரைடுக்கு போகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் அவன் ஃபஸ்ட்டு ஹைட் செக் பண்ணான். அவனுக்கு ஹைட் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் கூட யாராவது அடல்ட் வந்தாங்க அப்படின்னா அவன் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி இதே ரைடு தான். இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, அது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தது. நான் வரமாட்டேன்னு எவ்வளவோ கதர்னு. அப்புறம் அந்த ரைடில் நான் அழுததை பார்த்து அவனே அம்மா இதுக்கப்புறம் இந்த ரைடுக்கெலாம் போக வேணாம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். அவன் செம்ம ஹாப்பியாக இருந்தான். அவனோட ஹாப்பினஸ்ஸை அவங்க அக்கா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இவனை விட்டால் எல்லா ரைடுக்குமே போயிட்டு வந்துடுவான் போல். அவனோட ஒரே ப்ராப்ளம் அந்த ஹைட்டு தான். ஸோ ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுறான், ஓடு அப்படின்ற மாதிரி. இந்த வாட்டர் ஸ்லைட்லேயுமே குட்டி ஸ்லைடில் தான் ஃபஸ்ட்டு இறக்குனாங்க. அதோட நிறுத்திக்குவாங்க இவங்க சின்ன பசங்கன்னு பார்த்தா திரும்ப பெரிய ஸ்லைடில் ஏற்றி இறக்குறாங்க. அட கடவுளே, எப்படிடா இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இவங்க மூஞ்ச பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு. அவ்வளோதான், ஓரளவுக்கு ரைட்ஸு கேம்ஸ் எல்லாம் கவர் பண்ணி இவங்களையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இந்த சிப்லைனில் இங்கிருந்து என்ட்ரன்ஸில் கொண்டு போய் இறக்கிடலாம் அப்படின்னு போனோம். ஸோ எல்லாருக்குமே அந்த டிக்கெட்ஸ் வந்து அப்போது பத்தலை. ஸோ இவங்க 3 பேருக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஏற்றி அனுப்பியாச்சு. எனக்கு இது ஏறும்போது எனக்கு அவ்வளோ பயமாக தெரியல. இது ஈஸியாக தானே இருக்கும், சிப்லைன் தானே அப்படின்னு தான் நினச்சேன். எனக்குமே இதில் போகணுன்னு ஆசையாக இருந்தது, வீடியோ கவர் பண்ணுறதுக்காக. மணி அண்ணாவுக்குமே ஆசையாக இருந்தது. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் திரும்ப டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப வந்தோம். ஃபஸ்ட்டு ஏறும்போது அந்தளவுக்கு பயமாக தெரியல, நல்லா இருந்தது. போக 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 பயமாக ஆயிடுச்சு. ஸோ என்னை விட எனக்கு அகரனை நினச்சி தான் பயம். அது காமனான லாக் மாதிரி தான் இருந்தது. ஒரு கிட்டுக்கும் தனித்தனியான லாக்லாம் கிடையாது. கூட அடல்ட் வேறு யாருமே இல்லையா, அதனால எனக்கு செம பயம். இவன் எப்படி உட்காந்துட்டு போயிருப்பான், என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிப்லைனில் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணவே இல்லை. அகரனை பற்றி மட்டும் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் மணி அண்ணா கிட்ட. நானே ஒரு பயந்தாங்குழி. இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது சிப்லைன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்கக்கா, என் கூட வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட வந்து அக்காவையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் வந்திருந்தோன்னா பயத்தில் பாதிலே குதிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா ரன்னிங்லேயே ஏறணும், ரன்னிங்லேயே இறங்கணும் அப்படின்ட்டு இருந்தது. ஏறும்போது இறங்கும் போது நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கீழே வந்து அகரனை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன், ஓகே அப்படின்னு. கார்னிவல் இடத்த காலி பண்ணிவிட்டு அப்படியே பெட்டிங் ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். நடுவில் நிறைய ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்லாம் இருந்துச்சு. நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பெட்டிங் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் தான் நாங்கள் இங்கே உள்ளாரவே வந்தோம். கொஞ்சம் மதியமே வந்திருந்தோம் அப்படின்னா இங்கேயுமே சில ஷோஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே சும்மா இப்போ அனிமல்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணுற டைம் தான். அதனால் அவசரமாக பார்த்துட்டு வந்தாச்சு. என்ட்ராகும் போதே ஒரு பெரிய போர்டே வச்சுருந்தாங்க, என்டர் அட் யுவர் ஓன் ரிஸ்க், வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள்ன்ற மாதிரி. ஆடுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. லாமா, பன்னி இதெல்லாமே இருந்தது. யாருக்கும் பயப்பில்லை, எல்லோரும் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்குமே சுத்தமாக பயம் இல்லை. சுற்றி எல்லாரையுமே டச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. லாமா கூட நின்று எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை தான். ஆனால் எனக்கு தான் பயமாக இருந்தது கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுக்கு பயம் இல்லை. இந்த பெட்டிங் ஃபார்முக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸை மட்டும்தான் நம்ம டச் பண்ண முடியும். வெளியிலையுமே நிறைய வச்சுருக்காங்க, நம்ம அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. ஸோ வெளியில் வரும்போதே கை கழுவுறதுக்கான ஒரு ஸ்பாட்டுமே வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே நீட்டாக கை கழுவிட்டாச்சு. ஏன்னா இவங்க நல்லா விளையாண்டாங்க ஃபுல்லாக. கோழி முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வரா மாதிரிலாம் இருந்ததா. பசங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அது பார்த்த உடனே பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க.
அது எப்படி வெளியில் வருது, அதோடய ஸ்கின்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடு, பன்னி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஷோ மாதிரி தான். இந்த 2 நாளைக்கு முன்னாடி டெலிவரி பண்ண மாடு, கன்றுக்குட்டி, பன்னிக்குட்டி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கான பேர், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களோட பேர், அவங்க என்றைக்கு பிறந்தாங்க அப்படின்றதெல்லாமும் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு ஸ்பாட்டுக்கு முன்னாடி. இந்த பன்னிக்குட்டிக்கெலாம் ஒரே காமனான நேம் தான் நினைக்கிறேன். அதில் ஜெல்லி பீன்ஸ்ன்னு இருந்தது, அது மார்ச் 7 என்னமோ பிறந்திருக்கு. இது வந்து ராசில்ஸ்ன்னு வச்சுருக்காங்க, இது வந்து February மாதம் பிறந்திருக்கு. 3 ஸ்டேஜில் வச்சுருந்தாங்க. ரொம்ப குட்டி, அதை விட கொஞ்சம் பெரிய குட்டி, அதை விட கொஞ்சம் பெரிய குட்டி. அந்த டிஃப்ரென்ஸை பார்க்கும்போதே பயமாக இருந்துச்சு. அதில் அத்தனை குட்டிங்க அவங்க அம்மாவை வச்சு செய்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டி வந்து March 9 தான் பிறந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து ஆலிவ். அப்புறம் இது என்ன டைமுக்கு பிறந்ததோ அதுவும் போட்டிருக்காங்க 2:45 அப்படின்னு. அவ்வளோதான், பெட்டிங் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸும் பண்ண போகிறாங்க. நிறைய ஷாப்ஸ்லாமும் இருந்தது. நிறைய லெதரில் பண்ண ஐட்டம்ஸ்லாம் தான் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பவுச்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே ஃபுல்லாக லெதரில் பண்ணது தான். பொறுமையாக நின்று விண்டோ ஷாப்பிங் பண்ணுற அளவுக்குலாம் கூட டைம் இல்லை. அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு அவசரமாக. இப்போவே மணி 9 ஆயிடுச்சு. ஸோ உள்ளாரவே சாப்பிடாமல் வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ இங்கேருந்து பஸ் வந்து பார்க்கிங் லாட்டுக்கு போகணும். ஸோ பஸ்ஸை ஃபஸ்ட்டு போய் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்க்கிங் லாட்டில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் பசங்களை ஒன் டே இப்படி தான் என்கேஜ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.